கடை வீதி பெரிய கம்மாளர் தெருவில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் விஸ்வகர்மா சமுதாய அன்னதான கமிட்டி சார்பில் தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நீர் மோர்பந்தல் இன்று மதியம் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக ஊடகப் பிரிவு மாநில துணைத் தலைவர் சபரி கிரீஷ் கலந்து கொண்டார். இவர் பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு தர்பூசணி, நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். உடன் செயலாளர் CN குணசேகரன், பொருளாளர் தேவராஜன், துணைத் தலைவர் சரவணகுமார், துணைச் செயலாளர்கள் நடராஜ், KS ரவிக்குமார், கௌரவ ஆலோசகர் AC குமரேசன், சரத், மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாலு வருட காலமாக நம்ம காமாட்சியின் கோயில் விஸ்வகர்மா அன்னதான கமிட்டி மூலமாக என் பேர் ஜெயக்குமார். 4 வருட காலமாக நாங்கள் சாப்பாடு போட்டு கொண்டிருந்தோம். கோடை வெயிலுக்காக நீர்மோர், தர்பூசணி கொடுத்து வருகிறோம். இதற்கு மூல காரணம் எனது நண்பர்கள் சரவணகுமார், செயலாளர் நடராஜ், மணிகண்டன், குமரேசன், மணிராஜ், அப்புறம் GR ஜலேந்திரன், முன்னிலை நின்று சபரிகிரீஷ் அவர்கள், கோபாலகிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து சில பேர் விட்டாச்சு. எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு எல்லாம் கோடை காலத்துக்காக மோர், தர்பூசணி கொடுத்துருக்கோம். இது இந்த வெயில் காலம் ஃபுல்லாகவே தர மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். விஸ்வகர்மா காமாட்சி அம்மன் கோவில் அன்னதான கமிட்டி மூலமாக தொடர்ந்து 4 வருடங்களாக நீர்மோரும் தர்பூசணியும் பொதுமக்கள் கொடுத்து வருகிறோம். அது மட்டுமல்ல, நமது சங்கங்கள் அங்கங்கே உள்ள சங்கங்களையும் அரவணைத்து அதன் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முறையில் இன்று துவங்கி தொடர்ந்து கோடை காலம் முழுவதும் நீர்மோரும், தர்பூசணி போன்ற குளிர்பானங்கள், இளநீ போன்ற வகை பொதுமக்களுக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளோம். இதில் சங்கத்துள்ள அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். காலையிலிருந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு மேல் விநியோகம் செய்துள்ளோம்.